அப்படி இருக்கிறவர் அவர் என்ன பண்ணுவாராம், அங்கேருந்து சொன்ன உடனே நேராக அங்கேருந்து நியூடோ ஸ்டுடியோலேருந்து கோல்டன் ஸ்டுடியோக்கு வருவாராம். அங்கேருந்து வரும்போது என்ன பண்ணுவாராம், பஸ்ஸில் வருவார், அப்படி நடந்தே கூட வருவார். அப்படி வரும்போது என்ன பண்ணுவாராம், அந்த நியூட்டன் ஸ்டுடியோலேருந்து வரும்போது அந்த கோல்டன் ஸ்டுடியோவில் நுழையிற போது யாராவது ஒருத்தர் அண்ணே சாப்பிடலன்னு சொன்னாலும் வச்சுங்க, கொண்டாந்துருப்பார் 10 ரூபா, அதில் மிச்சங்கிற 3 ரூபாய் கொடுத்துருவாராம். நல்லா கவனிங்க, அவர் பின்னால் வந்து கொடுத்தான்னு நினைக்காதீங்க, இயல்பிலேயே அவருக்கு அந்த குணம் இருந்தது. அந்த குணம் சாதாரணமாலாம் அவருக்கு கொடுக்குற குணம் நினைக்காதீங்க, இந்த பிறவி குணம். அது கொடுக்குற குணங்கிறது பிறவி குணம். அந்த 10 ரூபாயில் பஸ்ஸு கிஸ் எல்லாம் போனால் இவர் சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, அந்த 3 ரூபாய் சாப்பாடுல சொன்னால் யாராவது 3 ரூபா கொடுத்துருவாராம். அப்படி இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள், அவர் பாருங்க, அவர் வாழ்வியல்ல அப்படி இருந்து அவர் சம்பாதிச்சு பல கோடியாக சம்பாதிக்கிற காலத்தில் கூட அவரை பாருங்க, அவர் நிகழ்ச்சி சொல்லுவாங்க, அதெல்லாம் அது அந்த அன்பின் மையம்